Hi friends, welcome to Infotech Garage. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ல நம்மளோட Android மொபைலை Android Auto ஃபீச்சர் மூலமா எப்படி கனெக்ட் பண்றது and Android Autoல உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்ன அதை எப்படி யூஸ் பண்றதுங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, Android Auto அப்படினா என்னன்னா உங்களோட Android மொபைலை கார்ல வர மெயின் OEM டிஸ்ப்ளே கூட கனெக்ட் பண்றது. சோ அத நம்ம வயர்டாவும் கனெக்ட் பண்ணலாம், வயர்லெஸ்ஸாவும் கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம வயர்லெஸ்ஸா எப்படி கனெக்ட் பண்றத பார்க்க போறோம். Android Auto மூலமா உங்க போனை நீங்க கார்ல கனெக்ட் பண்றதால என்னென்ன யூசஸ்லாம் பாத்தீங்கன்னா, சோ உங்க மொபைல்ல நீங்க மேப் பாப்பீங்க. சோ அப்படி பார்க்காம உங்க கார் டிஸ்ப்ளேலயே மேப் பார்த்து நீங்க போலாம். அண்ட் உங்க மொபைல்ல உள்ள சாங்ஸ் நீங்க வந்து கார் டிஸ்ப்ளேலயே வந்து நீங்க பாத்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அண்ட் உங்க போனை நீங்க தொடாமலே உங்க கார் டிஸ்ப்ளே மூலமாவே நீங்க மத்தவங்களுக்கு கால் பண்ணலாம், கால் வந்து அட்டெண்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இது போல இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல்ல கார் டிஸ்ப்ளே கூட கனெக்ட் பண்ணலாம் Android Auto மூலமா. ஃபர்ஸ்ட் உங்களோட காரை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரோட டிஸ்பிளேல ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், press this widget to connect Android Auto or Apple CarPlayன்னு. அந்த இடத்த வந்து டச் பண்ணுங்க. இப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி என்னென்ன மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் காமிக்கும். ஸோ அதை வேணா நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஒரு மொபைல் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் நேம் கிரெட்டா அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை உங்கள் ப்ளூடூத்தில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இந்த நேமை நீங்கள் என்ன கார் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காரோட நேம் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலில் ப்ளூடூத் அண்ட் வைஃபை வந்து கன்ஃபார்மாக வந்து ஆனில் இருக்கணும். அப்போ தான் வந்து Android Auto கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் நோட்டிஃபிகேஷன் பேனலில் பார்த்தீங்கன்னா வைஃபை அண்ட் ஆன் பண்ணிக்கோங்க, ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க, லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் மேப்பெல்லாம் வந்து நீங்கள் GPS யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணதுமே பேரிங் ரெக்வஸ்ட் கேட்குது. ஸோ ஒரு கோட் நம்பரும் அண்ட் பேருங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இதே கோட் நம்பர் வந்து உங்களோட கார்லையும் காமிக்கும். ப்ளூடூத் ஆன் பண்ணதும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல்ல பேரிங் காமிக்கல அப்படின்னா ப்ளூடூத் ஆப்ஷனை ஓபன் பண்ணி அதுல ஸ்கேன் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா காரோட நேம் காமிக்கும், நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கோட் நம்பர் ஒன்னா இருக்கு, அதனால இப்போ நான் பேர் கொடுத்துறேன். பேர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android Auto வந்து இதில் கனெக்ட் ஆயிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகி உங்களுக்கு Android Auto கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Android Auto கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் மேப்பை பார்க்கணும், மேப் ரூட்டு போட்டு போகணும் அப்படின்னா வைஃபை ப்ளூடூத் ஆன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலில் வந்து லொக்கேஷன் சர்வீஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் இன்டர்நெட்டையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களால் மேப் வந்து நீங்கள் ரூட்டு போட்டு ஈஸியாக பார்த்து போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மேப் வந்து இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். நம்ம வந்து மொபைலில் பண்ணுற போலயே இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இது எங்கள் மைக் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹே கூகுள் இல்லைனா ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணால் ஹே சிரி அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு பிளேஸ் வந்து நீங்கள் வாய்ஸ் மூலமே பண்ணலாம். அப்படி இல்லைனா கீபோர்டை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அந்த பிளேஸோட நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரூட் போட்டுக்கலாம். இப்போ என் மொபைலில் வந்து இப்போ நெட் இல்லை, ஸோ அதனால் வந்து சரியாக மேப் காமிக்கல. சப்போஸ் இதில் உங்களுக்கு டைப் பண்ண சர்ச் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா உங்களோட மொபைல்லே மேப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரூட் போட்டுட்டு ஸ்டார்ட் Android Auto இல்ல ஸ்டார்ட் கார்ப்ளேன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மேப் அப்படியே உங்களுக்கு இதில் ப்ரொஜெக்ட் ஆகிடும். அப்படியே மேலே இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கைட்லைன்ஸ் ஆடியோ வேணுமா வேணாமா, மியூட் பண்ணிக்கலாமா, ஸோ அதுமாரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து டிராஃபிக் வந்து இருக்கிற இடத்த வந்து காமிக்கணுமா அதுமாரி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேட்டலைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மேப் வந்து உங்களுக்கு இப்போ 2Dயில் காட்டுது இல்லையா, அது வந்து சேட்டலைட் வியூவை காமிக்கும். இந்த மேப்பில் உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இதுலேயும் காமிக்கும். நீங்கள் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு மொபைல்லையும் ஒரு பாப்பப் காமிக்கும். ஸோ உங்களோட மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாமா வேணாமன்ட்டு நீங்கள் ஓகேனா ஓகே ஆத்தரைஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை டேனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மெனு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப் போலவே சில ஆப்ஸ் வந்து இதில் காமிக்கும். எல்லா ஆப்ஸுமே காமிக்காது, இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் கீழே மேலே சைடில் ஸ்வைப் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதில் நம்மளால் வீடியோ மட்டும் ப்ளே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியோ மட்டும் கேட்டுக்கலாம். இதில் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோம் ஸ்க்ரீன்லையும் காமிக்கும், உங்களோட ஃபோன்லையும் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஸ்லாம் இந்த Android Auto டிஸ்பிளே காமிக்கணும் காமிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சில ஆப் மட்டும் அதில் டிஃபால்ட்டாகவே காமிக்கும், அது நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த டிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த டிக் சிம்பிள் போட்டிருக்கிறத மட்டும் நம்ம வந்து கேன்சல் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணும்னா வேணான்னா. நெக்ஸ்ட் மேலே ஹுண்டாய்னு ஒரு ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோட ஹோம் பேஜுக்கு வந்து போயிடும். அதில் நீங்கள் காரோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம், காரோட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு Android Autoக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு மேப்பை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா இங்கே மேப்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகிடும்.
அண்ட் கேலண்டர் ஒரு ஆப் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏதாச்சும் ரிமைண்டர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு பக்கத்திலே கேம் ஸ்நாக்கர் ஒரு ஆப் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்க ப்ளே பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆன்ல இருக்கணும். அப்பதான் உங்களால கேம்ஸ் இதில் விளையாட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை மெசேஜஸ் ஒரு ஆப் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வர எல்லா மெசேஜஸுமே உங்களுக்கு இதில் காமிக்கும். ஸோ நீங்கள் படிச்சும் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா ப்ளே அலவுடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏஐ வாய்ஸே உங்களுக்கு அந்த மெசேஜை படித்து காமிக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை பார்க்க தேவையில்லை. இப்போ பாருங்க, நான் ஒரு எஸ்எம்எஸ் வந்து கிளிக் பண்ணி அதில் ப்ளே அலவுடுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா சமரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சமரைஸஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த வாய்ஸே உங்களுக்கு அந்த மெசேஜை படித்து காமிக்கும். Visit your nearest Airtel store or retailer and recharge now to keep your இந்த எஸ்எம்எஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே ரிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கிளிக் பண்ணிட்டு என்ன சொல்லணுமோ நீங்கள் வாய்ஸாக சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற போல வந்து டைப் பண்ணி அது மெசேஜை வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து ஃபோன் ஆப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் உங்களோட கால் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். மிஸ்டு கால், நீங்கள் கால் பண்ணது, ரிசீவ்டு கால் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபேவரட்ஸ் கான்டாக்ட் பார்த்துக்கலாம். கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணி யார் கான்டாக்ட் உங்கள் மொபைலில் இருக்கோ ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ணாத கான்டாக்ட்டுக்கு கால் பண்ணணும்னா டயல் நம்பர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அவங்களோட நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஸோ கிரீன் கலர் கால் சிம் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் உங்களோட ஃபோனை கையில் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நார்மலாக பேசினாலே காரில் இருக்க மைக் மூலிமா அவங்களுக்கு கேட்கும். அந்த காரில் இருக்கிற ஸ்பீக்கர் மூலிமா அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். இல்லை ஒருவேளை காரில் கேட்க வேணாம், எனக்கு ஃபோனில் கேட்டாலே போதும் அப்படின்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் காரில் கேட்கணுமா இல்லை உங்கள் ஃபோனில் கேட்கணுமான்ட்டு. அண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஆட்டோவில் என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும், ஆஃப் பண்ணிக்கணும், நோட்டிஃபிகேஷன் வரணுமா வேணாமா, அலர்ட் வரணுமா வேணாமா, ஸோ இது போல ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஹோம் வால்பேப்பர் இமேஜ் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஆட்டோ டிஸ்பிளேல காமிக்கணுமா வேணாமான்னு கேட்கும். நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டே நைட் மோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டே மோட் வேணுமா இல்லை டார்க் மோட் நைட் மோட் வேணுமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் மொபைலில் யூடியூப் மியூசிக், ஜியோ சாவன், ஸ்பாட்டிஃபை இது போல ஆப்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள சாங்ஸையும் நீங்கள் வந்து இதில் நேரடியாக கேட்டுக்கலாம். அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் கீழே வாட்ஸ்அப், டெலிகிராம் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்புக்கு வர மெசேஜை வந்து இதில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் மெசேஜ் வந்து அலர்ட் வரும். அண்ட் அந்த மெசேஜ் நமக்கு படிச்சு காமிக்கும் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட வாய்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோமோ அது அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். அண்ட் உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த VLC மீடியா பிளேயரில் காமிக்கும். அப்படி இல்லைனா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து காமிக்கும். நீங்கள் இதுக்கு இன்டர்நெட் இல்லாமலே ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேரிங்ல இருக்கிற மோட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோலேருந்து உங்களுக்கு வந்து எஃப்எம்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ திரும்பவும் மோட பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா எஃப்எம்லேருந்து ப்ளூடூத் ஆடியோக்கு சேஞ்ச் ஆகிடும். திரும்பவும் மோட கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோக்கு சேஞ்ச் ஆகிடும். அந்த மோடும் சாங்கோட நேமும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு மொபைலில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் ஆகல அப்படின்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வரும் ஆண்ட்ராய்ட் ஆட்டோன்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த விசிபிலிட்டி வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கார் கூட கனெக்ட் ஆகும். உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹே கூகுள் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஹே கூகுள்னு சொல்லி ப்ளே மியூசிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக காரில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் சாங்கு. இப்போ ஆண்ட்ராய்ட் ஆட்டோவை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா மேலேருந்து கிட்ட ஃபோனை ஸ்வைப் பண்ணுங்க. டிஸ்கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆனால் உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ மோட் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலிமா உங்கள் ஃபோன்லேருந்து சாங்ஸை மட்டும் ப்ளே பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ போல் உங்களுக்கு அந்த மேப் பார்க்கறது, கால் பண்ணுற ஃபீச்சர்லாம் இருக்காது. சப்போஸ் உங்கள் காரில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயர் மூலியமாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் USB கேபிளில் உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு USB எண்டை வந்து நீங்கள் காரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வயர்லெஸ் மூலிமா வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து கனெக்ட் ஆகிடும். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வயரில் கனெக்ட் பண்ண கடுப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ வயர்லெஸ்ஸாகவே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஆன்லைனில் வந்து சின்ன USB ஸ்டிக் மாதிரி வந்து விற்குது. ஸோ அதோட லிங்க்கை வேணால் நான் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் இந்த USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் அந்த USB ஸ்டிக்கு கூட ப்ளூடூத் அண்ட் வைஃபைல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயர்லெஸ்ஸாக உங்களால ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஆப்பிள் கார்ப்ளே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.